அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சில விஷயங்கள் அல்லாஹுவுக்கு மட்டுமே தெரியும் என்று சொல்லி 4-5 விஷயங்களை அல்லாஹ் வரிசைப்படுத்துகிற போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத். எந்த பூமியில் ஒரு ஆன்மா மரணிக்கும் என்பதை அல்லாஹுவுக்கே தெரியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். மரணம் ஒரு புரியாத புதிர். மரணம் இன்றைக்கு வரையும் அறிவியலும் விஞ்ஞானமும் தோற்று போன இடம். மரணம் யதார்த்தத்தை உலகத்திற்கு இன்னமும் சொல்லிக் கொண்டே இருக்கிற இறைவனுடைய தூது. அந்த மரணம் பல்வேறு வகைகளில் வருகிறது. திடீர் மரணங்கள் அதிகம் சம்பவிக்கிற இந்த நாட்களில் நாம் அதை குறித்த ஒரு ஆழமான சிந்தனையும் புரிதலும் நமக்கு அவசியம். திருக்குர்ஆனில் சற்றேறக்குறைய 165 இடங்களில் அல்லாஹ் மவுத் என்கிற வார்த்தையை, மரணம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இதே கருத்தை உள்ளடக்கிய இன்னொரு சொல்லான வஃபாத் அல்லது அதனுடைய மூலம் பிறந்த சொற்கள் சுமார் 25 இடங்களில் குர்ஆனில் வருகிறது. ஆகச் சுருக்கமாய் மரணத்தை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் பேசுவது என்ன தெரியுமா? அல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. தவணை வந்துவிட்டால் எந்த ஆன்மாவும் பிற்படுத்தப்படாது. பல்வேறு இடங்களில் திருக்குர்ஆனை வாசிக்கிற போது உங்களுக்கு இந்த வார்த்தை வாயிலே வரும். இதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தக்ஹிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவர்களின் தவணை வந்துவிட்டால் முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். குறித்த நேரத்தில், குறித்த நொடியில், குறிப்பிட்ட இடத்தில், குறித்த முறை பிரகாரம் மரணம் நிகழ்ந்துவிடும் என்று சொல்லுகிறது குர்ஆன். அல்லாஹுவே வேறொரு வார்த்தையில் சொல்லுகிறான். அதாவது தவணை முடிந்தால் என்றால் காலக்கெடு நீட்டப்படாது, குறைக்கப்படாது என்று பொருள். மறுகோணத்தில் இடத்தை பற்றி பேசுகிறான் அல்லாஹ். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். நீங்கள் உறுதி வாய்ந்த முறையில் கட்டப்பட்டிருக்கிற கோட்டைகளுக்குள் குடியிருந்தாலும் மரணம் உங்களிடத்திலே வந்தே தீரும் என்று சொல்லுகிறான். மரணம் யார் யாருக்கோ எப்படி எப்படியோ வருகிறது. சமீப காலங்களில் திடீர் மரணங்கள், விபத்து மரணங்கள், நிலநடுக்க மரணங்கள், பூகம்ப மரணங்கள், சுனாமி மரணங்கள், பல்வேறு நோய்களின் மரணங்கள் எல்லாமே பெருகி வரக்கூடிய சூழலில் நாம் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்தியாவை உலுக்கி இருக்கிற நேற்றைய தினம் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு. ஏர் இந்தியா விமானம் 242 பயணிகளோடு விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து உள்ள அத்தனை பேரும் ஒருவரை தவிர சற்றேறக்குறைய 241 பேர் உடல் கருகிய வண்ணம் அவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்பது இந்தியாவை அல்ல, உலகத்தையே உலுக்கி இருக்கிற மாபெரும் செயல். அத்தனை பேருக்குமான மரணம் ஒரு நொடியில் சம்பவித்திருக்கிறது. எதுவோ விண்ணிலே உயர்ந்த இடத்திற்கு போனதற்கு பிறகெல்லாம் அல்ல, புறப்பட்ட 5வது நிமிடத்தில் நடந்திருக்கிறது இந்த சம்பவம். பிரயாண நேரம் மிக முக்கியமான நேரம். ஆனால் பிரயாணத்தில் என்னவும் நடக்கலாம் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை. இந்த உலகத்தில் பிரயாணம் போனாலும், யாராவது இங்கிருந்து மறுமைக்கு பயணம் போனாலும், எல்லா இடத்திலும் ஒரு வார்த்தையை தவறாமல் இஸ்லாம் வைக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் வாகனத்திலே ஏறி அமர்ந்து உங்களை சரிபடுத்தி கொண்டு நீங்கள் இந்த துஆவை சொல்ல வேண்டுமாம். என்ன துஆ? சுப்ஹானல்லதி ஸக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது பயண துஆ, நம் எல்லோருக்கும் தெரியும். இந்த துஆவின் கடைசி என்ன தெரியுமா? நீங்கள் வாகனத்தில், ஒட்டகத்தில், குதிரையில், மாட்டு வண்டியில், ஏன் விமானம் வரைக்குமான உலகின் எந்த வாகனத்தில் போனாலும் இதை ஓத வேண்டுமாம். இதில் கடைசி வரி என்ன தெரியும்? வாசகம் என்ன தெரியுமா? வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். நாம் அல்லாஹுவிடத்திலே போய் சேருகிறோம் என்பது அதற்கு அர்த்தம். பிரயாணங்களில் எதுவும் நடக்கலாம். இது உலகத்திலே பிரயாணத்திலும் இந்த வார்த்தை. யாராவது மறுமை பயணம் மேற்கொண்டு விட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுல வ இன்னா இலைஹி ராஜிஊனுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் அல்லாஹுவிடத்திலே திரும்ப போகிறோம் என்று அர்த்தம். பிரயாணத்திலேயே மரணத்தினுடைய செய்தியை திருக்குர்ஆன் அந்த துஆவிலேயே வைத்திருப்பதை பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு என்னென்ன மாதிரியான மரணம். ஆடல் பாடுகளில் ரசித்துக் கொண்டிருக்கிற போது, வேறு ஏதாவது உலகம் சார்ந்த மிகப்பெரிய கேளிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிற போது, ஏன் சில பேருக்கு பல்வேறு அலுவல் நிமித்தமாக இருக்கிற போது, குடும்பத்துடன் குழாவிக் கொண்டிருக்கிற போது, பயணத்தின் போது, ஏன் பல பேருக்கு சஜிதாவின் போது, ருகூஇன் போது, தொழுகையின் போது,
மரணங்கள் பல்வேறு விதமாக உலகத்தில் நிகழ்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் பூமியில் எங்கிருந்தாலும் கைப்பற்றுவான், வானத்திலேயே இருந்தாலும் கைப்பற்றுவான், ரெண்டிற்கும் இடையிலேயும் கைப்பற்றுவான். இப்போது விமானத்திலே உயிரெடுத்தது போல. அன்பானவர்களே, பூமியிலே மரணங்கள் எத்தனை விதமாய் சம்பவிக்கிறது நாம் பார்க்கிறோம். திருக்குர்ஆனில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு நபியை பேசுகிற போது இப்படி ஒரு வார்த்தை வருகிறது, வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை உயர்வான இடத்திற்கு நாம் உயர்த்தினோம் என்று வருகிறது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமின் வரலாற்றில் இப்படியும் ஒரு செய்தி உண்டு, ஒரு கருத்து உண்டு. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்தில் வைத்து அவர்களின் ரூஹு கைப்பற்றப்பட்டது. அவர்கள் வஃபாத்தானது பூமியில் அல்ல, 4வது வானத்தில் வைத்து என்பது பெரும்பாலான நூலாசிரியர்கள் இந்த வசனத்திற்கு தரக்கூடிய விளக்க உரை. எனவே பூமியில் எங்கிருந்தாலும் உயிர் கைப்பற்றப்படும், விண்ணிலே இருந்தாலும் உயிர் கைப்பற்றப்படும், ரெண்டிற்கும் இடையிலே நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உயிர் கைப்பற்றப்படும் என்பதை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சூரா அர்-ரஹ்மானினுடைய உலகத்திற்கு அறைகூவல் விடுக்கிற அற்புதமான திருமறை வசனம், எப்போதும் மனித வாழ்வில் நிலைநிறுத்த வேண்டிய செய்தி அது. குல்லு மன் அலைஹா ஃபான், பூமியில இருக்கிற எல்லாம் வஃபாத்தாகியாக வேண்டும், எல்லாம் அழிந்து போக வேண்டும். வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உங்களுடைய ரப்பு மட்டும் தான் நிலைத்திருப்பான். உலகத்திலே இருக்கிற படைக்கப்பட்ட அத்தனை பொருளும் அழிந்தே தீரும் என்கிறது திருக்குர்ஆன். அன்பானவர்களை, மரணம் போல் ஒரு சமத்துவம் பேசக்கூடிய இறைவனின் தூது வேறு எதுவும் இல்லை. மரணத்திற்கு பாகுபாடு இல்லை, மரணத்திற்கு பாரபட்சம் இல்லை. மரணம் எல்லாருக்கும் வரும். மதம் தாண்டியது மரணம், மொழி தாண்டியது மரணம், ஜாதி இன நிற அத்தனை வேறுபாடுகளையும் தாண்டியது மரணம், வயது பார்க்காது மரணம். இதோ இந்த விமான விபத்தில் இறந்து போனவர்களில் பல பேர் குழந்தைகள், பல பேர் முதியவர்கள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்கள், வயது குறைந்தவர்கள் என்ற பாகுபாடுகளை தாண்டியது மரணம், அந்தஸ்துகளை தாண்டியது மரணம். ஒரு முன்னாள் முதல்வர் உயிர் பிரிந்திருக்கிறது இதே விமானத்தில். ஒரு சாதாரண தொழிலாளியின் உயிர்களும் பிரிந்திருக்கிறது. ஆண்டான் அடிமை வித்தியாசம் பார்க்காமல், பணக்காரன் ஏழை வித்தியாசம் பார்க்காமல், உலகத்தில் இப்படி ஒரு சமத்துவ செய்தி வேற எங்கும் சொல்ல முடியாது. குழந்தையிலே இருந்து முதியவர் வரை, அடிமைகளிலே இருந்து அரசன் வரை, ஏழைகளிலே இருந்து பணக்காரன் வரை, எப்படியெல்லாம் மரணம். தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மரணத்தை. வந்தால் நாம் போவதற்கு தயார் என்று அவர்களுக்கு வரவில்லை. வரக்கூடாது என்று நினைக்கிறார்கள். கோட்டை கொத்தளங்களில் குடியிருந்தாலும் மரணம் உங்களை பிடித்தே தீரும். நீங்கள் பூமியிலேயே இல்லை, பூமிக்கும் வானத்திற்கும் இடையிலே பறந்து கொண்டிருக்கிறீர்கள். ரப்பு நினைத்தால் கொண்டு போய் மோதச் செய்த இறைவன் உயிரை கைப்பற்றி விடுவான் என்பதற்கு இவைகளெல்லாம் உலகத்திலே செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வகையான மரணங்களிலே இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். 7 வகையான மரணம். அதுல முதல் இது என்ன தெரியுமா? மிம்மௌத்தில் ஃபுஜ்ஆ, திடீர் மரணம். திடீர் மரணம் எப்போதும் அபாயகரமானது, ஆபத்தானது, பல்வேறு நல்வாய்ப்புகளை இழக்க செய்துவிடக்கூடியது திடீர் மரணம். அதனால் தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் மரணத்தை குறித்து பாதுகாப்பு தேடினார்கள். ஒமில்லதுல் ஹய்யாத், பாம்பு தீண்டி இறந்து போவதில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். ஒமினஸ் ஸபா, வனவிலங்குகளால் கீறி கிழிக்கப்பட்டு வனவிலங்குகளால் உயிர் போவதில் இருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வல் ஹரகி வல் கர்க், நெருப்பால் அல்லது நீரில் மூழ்கியோ இறப்பதில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். அன் யஹிர் அலைஹி ஷையுன் அவ் யஹிர் அலா ஷையின், அன் யஹிர் அலா ஷையின், ஏதாவது ஒரு பொருள் இவர் மீது விழுந்து மௌத்தாகுவதையோ அல்லது இவர் எதன் மீதாவது விழுந்து மௌத்தாகுவையோ, இதெல்லாம் திடீர் மரணங்களின் வழிவகைகள். இத்தனையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடிவிட்டு 7வது இறுதியாய் கேட்டார்கள், ஓமினல் கத்லி இன்த ஃபிராரி ஸஹப், போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடுகிற போது பின்முதுகிலே குத்தப்பட்டு இறக்கிற அந்த கோழை மரணத்தை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாட்டை இல்லை உலகத்தை உறையச் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விமான விபத்து. எத்தனை கனவுகளோடு படியேறினார்கள் விமான பயணிகள் தெரியவில்லை. எத்தனை பேர், ரப்பே நீ எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தாய், எங்களுக்கு இந்த சக்தி இல்லை, நாங்கள் உன்னளவிலே வருகிறோம் என்கிற பயண துஆவை எத்தனை பேர் ஓதி இருப்பார்கள் தெரியவில்லை. அடுத்த 5வது நிமிடத்தில் நாம் கருகி இறப்போம் என்று கனவிலே கூட நினைத்திருக்க மாட்டார்கள்.
ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கிற போது அதில் நிறைய நாம் படிப்பினை பெற வேண்டும். மொத்தத்தில் சுமார் 240 பேர். இவர்கள் எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல. இந்த மரணத்தின் காரணமாக இவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. பொதுவாக இது போன்ற திடீர் மரணங்களின் போது நமக்கு ஷரியத் சொல்லித் தருவது என்ன தெரியுமா? இது புகழப்படுகிற மரணமாகவும் பேசக்கூடாது, இது இகழப்படுகிற இவர்களெல்லாம் மோசமானவர்கள் எனவே இப்படி நடந்தது என்கிற தோரணையிலையும் பேசக்கூடாது. சரி, நடைபெற்றிருக்கிற மரணம் 2 கோணத்தில் புரிய வேண்டும். இறந்தவர்களில் கெட்டவர்கள் இருந்தால், முழுக்க முழுக்க இறைவனுக்கு பாவியானவர்கள் இருந்தால் இப்படி புரிய வேண்டும், இது இறைவனுடைய கோபம். காரணம், தௌபாவுக்கு வாய்ப்பில்லாத மரணம். ஒரு படுக்கையில் இருந்தாலோ, நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ, இன்னமும் சில நாட்கள் தான் நீ உயிரோடு இருப்பாய் என்று கூறப்பட்டிருந்தாலோ, மரணம் ஏதேனும் ஒரு வகையில் எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்தால் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு வாய்ப்பு வழிகள் வந்திருக்கும். ஆனால் தௌபா இல்லாமல் மரணிப்பதால், இந்த மரணித்தவர்கள் பாவிகளாக இருந்தால் இது இறைவனின் தண்டனை என்று புரிய வேண்டும். நல்லவர்கள் மௌத்தாக இருக்கிறார்கள், சாலிகானவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள் என்றால் இது அவர்களுக்கு அருள் என்று புரிய வேண்டும், இறை அருள் என்று புரிய வேண்டும். ஏன் இது இறை அருள்? ஆம், வேதனை இல்லை, சக்கராத்து இல்லை, கஷ்டப்படவில்லை, படுக்கையிலே இருந்து பிறரை கஷ்டப்படுத்தவில்லை. இதுவெல்லாம் யோசித்து பார்க்கிற போது சக்கராத்து இல்லாத, மரண கஷ்டங்கள் இல்லாத லகுவான மரணம் நல்லடியார்களுக்கு வாய்க்கப்பெறும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஒரு அறிவிப்பில் அப்படி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் திடீர் மரணத்தை குறித்து கேட்ட போது இந்த வார்த்தை சொன்னார்கள், ராஹத்துல் லில் முஃமின் வ அக்தத்து அஸபின் லில் ஃபாஜிர். தீயவனுக்கு இது கைசேதமான மரணம், நல்லோர்களுக்கு இது அருளான மரணம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. கியாமத்தினால் நெருங்க நெருங்க திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த திடீர் மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடினார்கள். சொல்ல போனால் ஒரு சில ஹதீசுகளில் இப்படியும் இருக்கிறது, படுக்கையிலே இருந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு வஃபாத்தாகி போவதை, மரணிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். உலகத்தின் ஆகச் சிறந்த மனிதரை, படைப்புகளிலேயே ஆக உயர்ந்த மனிதரான எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படி ஊகை கைப்பற்றினான் தெரியுமா? அவர்கள் படுக்கையில் சில நாட்கள் படித்திருந்து, நோய்வாய்ப்பட்டிருந்து, கொஞ்சம் முடியாதவர்களாக ஆகி, பிறரை சிரமப்படுத்துகிற அளவுக்கு இல்லை என்றாலும் ஒரு நோய்வாய்ப்பட்டு இறைவனை நோக்கி தான் மீளுவதற்குள்ள தயாரிப்புகளை மனதளவில் செய்து கொண்டதற்கு பிறகு அல்லாஹ் அழைத்துக் கொள்ளுகிறான் அல்லவா? இது ஏராளமான நல்லடியார்களுக்கான மரணம் அப்படித்தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விரும்பினார்கள். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் 2 செய்திகள் மிக முக்கியமானது. இவ்வளவு பெரிய விபத்து நடந்து ஒரு நொடியில் 240 பேர் கண்ணி வைக்கிற நேரத்தில் மரணித்திருப்பதற்கு பின்னால் இது வெறுமனே ஒரு பத்திரிகை செய்தியாய், ஒரு ஊடக வாசிப்பாய் நாம் கடந்து போக முடியாது. இதுல பெரிய செய்திகள், 2 செய்திகள் அல்லாஹ் சொல்ல வருகிறார். ஒண்ணு என்ன தெரியுமா? வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அல்லாஹ் தனது காரியத்தில் மிகைத்தே தீருவான். ரப்பு குறித்த நேரத்தில் மரணம் வரும். நீ எங்க வேணாலும் இருந்துக்கோ, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, எதுல வேணாலும் இருந்துக்கோ, எல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பண்ணிக்கோ, குறித்த நேரத்தில் மரணம் வந்தே தீரும். இறைவன் முடிவெடுத்து விட்டால், பூமியிலோ வானத்திலோ இரண்டிற்கும் இடையிலோ நீ ஆரோக்கியமாக இருக்கிறாயா அல்லது இல்லாமல் இருக்கிறாயா என்பதல்ல. அஜலுகும், தவணை வந்து விட்டால், முடிவடைந்து விட்டால், ஃபலா யஸ்தகிருன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நொடி கூட, கண்ணி வைக்கும் நேரம் கூட முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். இறைவன் நினைத்ததை தொடர்ந்து நடத்தி முடிப்பான். திருக்குர்ஆனின் வழி நெடுகிலும் இருக்கிற நபிமார்கள் வரலாறெல்லாம் நீங்கள் படியுங்கள், வாசியுங்கள். வேறு மாதிரி நினைப்போம் வரலாற்றினுடைய துவக்கத்தில், அது முடிகிற போது ரப்பு ஜெயித்திருப்பான், அபாரமான வெற்றியாக இருக்கும். இவன் கதை முடிந்தது என்றுதான் கிணற்றிலே போட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஆனால் வரலாறு எப்படி மாறுகிறது தெரியுமா? ரப்பு மிகைக்கிறான். எகிப்து நாட்டினுடைய பேரரசராய் கொண்டு போய் அரச சிம்மாசனத்தில் கிரீடம் அமர்ந்து கொண்டு போய் அமர்த்தி வைக்கிறான். ஆள் கிணறினுடைய இருட்டு எங்கே? பேரரசர் வீற்றிருக்கிற இருக்கை எங்கே? ரப்பு நினைத்ததை நடத்தி முடிப்பான். இது ஒவ்வொன்றாக சொல்லலாம். இத்தோடு இவன் முடிந்தார் என்று சொல்லித்தானே இப்ராஹிமை நெருப்பு குண்டத்தில் போடுவார்கள். நெருப்பு குண்டம் காணாமல் போய்விட்டது.
வாழ்நாள் முழுக்க வல்ல வாழ்ந்த பிறகும் இந்த மண் உள்ள வரைக்கும் வான் உள்ள வரைக்கும் வாழுகிற தலைவராய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்றைக்கும் இருக்கிறார். ரப்பின் ஏற்பாடு மிகைக்கும், மனிதர்களின் ஏற்பாடு தோற்கும். இது இந்த மரணம் சொல்லுகிற முதல் செய்தி. மரணத்தை வென்றவர் யாரும் இல்லை, மரணம் இல்லாமல் தப்பித்தவர் யாரும் இல்லை. இந்த உலகத்தில் கடவுள்கள் அவதாரம் என்று சொல்லி தன்னை காட்டிக் கொண்டவர்கள் கூட மரணமாகி மடிந்த போதுதான் எல்லாம் மண்ணுக்கு என்கிற தத்துவத்தை உலகத்திற்கு இறைவன் புரிய வைக்கிறார். இரண்டாவது செய்தி, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், நான் நினைக்கிற முடிவுகள் உறுதிகள் எல்லாம் உடைந்து போகிற போது நான் அல்லாஹ்வை அறிகிறேன். என்னுடைய திட்டம், நான் இந்த விமானத்தில் ஏற வேண்டும், இத்தனை மணிக்கு அகமதாபாத்தில் ஏற வேண்டும், இத்தனை மணிக்கு லண்டனில் இறங்க வேண்டும், என்னை அங்க வரவேற்க இவர்கள் வந்திருப்பார்கள், நான் வீட்டுக்கு செல்ல வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், தொழிலுக்கு செல்ல வேண்டும், இத்தனை ஆண்டு இருக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், வருங்கால கனவுகள், எல்லா கனவுகள், அதற்கு எல்லா திட்டமிடலும் தயார். உள்நாட்டு அளவிலே தயார், வெளிநாட்டு அளவிலே தயார், வீடு தயார், வாகனம் தயார், சம்பாத்தியம் தயார், எல்லாம் தயார். அரஃப்துல்லாஹ பிஃபஸ்ஹில் அஸாயிம், என் முடிவுகள் உடைகிற போது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நான் அறிகிறேன். நம் ஒவ்வொருவருக்குமானது. நாம் போடுகிற திட்டம் ஒண்ணு, ரப்பு நடத்தி காட்டுகிற விதம் வேறொன்று. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லை, அற்புதமான ஏற்பாடு. பல்லாயிரம் மைல்கள் ஏற்கனவே விமானங்களை இயக்கிய பைலட்டுகள் தான். ஒன்றுக்கு இருவர், இருவருக்கு 3 பேர் இருக்கிறார்கள். ஒன்றுக்கு 2 என்ஜின்கள் இருக்கிறது. போயிங் விமானம், குறைகள் பழுதெல்லாம் இல்லை. புறப்படுவதற்கு முன்னாலேயே தரம் குறித்து தரம் சரிபார்க்கப்பட்ட விமானம், எல்லாம் சரியாக. டெக்னிக்கல் கோளாறுகள் இல்லை, தொழில்நுட்ப கோளாறுகள் இல்லை. இதையெல்லாம் தாண்டி நீ என்ன தொழில்நுட்பங்கள் செய்தாலும் என் முடிவுகள் உடையும் போது நான் அல்லாஹ்வை அறிகிறேன். ரப்பு விஞ்ஞானங்களை கடந்தவன், உங்கள் தொழில்நுட்பங்களை கடந்தவன், உங்களுடைய ஏற்பாடுகளை எல்லாம் கடந்தவன். அவனை அறிய வைப்பதற்கு இறைவன் செய்கிற வழி, உங்கள் அத்தனை ஏற்பாடுகளையும் பொய்ப்படுத்துகிறார். குட் கண்டிஷன் என்று சொல்லி தாராளமாக பறக்கலாம் என்று சொல்லி சான்றளிக்கப்பட்டதற்கு பிறகு கீழிருந்து மேல் எழும்புகிற விமானம் அதற்கு மேல் ஏற முடியாமல் போய் மோதி விழுகிறது என்றால் நம்மை தாண்டி ஒரு இறைவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதற்கான புரிதல் இந்த இடத்திலே வேண்டும். இறுதியாய் ஒரு செய்தி, நடப்பது நடந்தே தீரும் என்றாலும் ரப்பிடத்திலே கேட்க வேண்டிய கடமை எப்போதும் நமக்கு உண்டு. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு பிரார்த்தனை. இது போன்ற அசம்பாவிதங்களும் துர்சம்பவங்களும் திடீர் மரணங்களும் நம்மை சம்பவிக்காதிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி உங்களுக்கெல்லாம் தெரியும். அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வின் திருப்பெயர் இருக்கிற போது வானத்திலும் பூமியில் இருக்கிற யாதொன்றும் எந்த தீங்கும் செய்துவிட முடியாது என்கிற இந்த வசனத்தை காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொள்ளுகிற விஷயமாக வரக்கூடிய ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அபான் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற இந்த நபி மொழியில் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. காலையும் மாலையும் இதை ஓதிக்கொள்பவர்களுக்கு லம் யதுர்ருஹு அல்லது லம் யுஸிபுஹு ஃபுஜஅதன், அவருக்கு திடீரென்று எந்த துக்க சம்பவமும் சம்பவிக்காது என்கிற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்குறுதி இங்கே கவனிக்கத்தக்கது. அல்லாஹ்விடத்தில் அவன் திருப்பெயரால் கேட்போம். இறைவன் கொடுமையான மரணங்கள், கொடூரமான மரணங்கள், பிறர் பார்த்து நகைக்கிற அளவுக்குள்ள மரணங்கள், விபத்து மரணங்கள், தீ விபத்து மரணங்கள், நீர்மூழ்கி மரணங்கள், வனவிலங்குகள் விஷஜந்துகளின் மரணங்கள், இந்த எல்லா மரணங்களை விட்டும், இடிபாடுகளுக்கிடையிலும் பூகம்பங்களிலும் பேரிடர்களிலும் மரணிக்கக்கூடிய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து வைப்பானாக. மரணத்திற்கு முன்னால் உளம் திருந்தி மனம் வருந்தி ரப்பிடம் மீண்டு தௌபா செய்து அதற்கு பிறகான மரணத்தை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாய் வழங்குவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.